கோவை மாவட்டம் கோவை காந்திபுரம் திருவள்ளுவர் பேருந்து நிலையம் அருகில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் தலைமையில் விழிப்புணர்வு வாகன பிரச்சாரம். கோவை சுந்தராபுரத்தை தலைமை இடமாக கொண்டு செயல்பட்டு வரும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் தலைமையில் காந்திபுரம், பாப்பநாயக்கன்பாளையம், பீளமேடுபுதூர், சிவானந்த காலனி, சரவணம்பட்டி, பூ மார்க்கெட், முக்கடம், கரும்புக்கடை, போத்தனூர், மேட்டூர், ஸ்ரீராம் நகர் மற்றும் சுந்தராபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அனைத்து பள்ளிகளிலும் RTE முறையை நடைமுறைப்படுத்த கோரிக்கை. தமிழகத்தில் உள்ள பள்ளி, கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் மத்திய, மாநில அரசுகளிடமிருந்து மாணவர்களுக்கு தேவையான அனைத்து அரசு உதவிகளும் மற்றும் சலுகைகளும் அனைத்து மாணவர்களுக்கும் கிடைக்கும் வண்ணம் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன், தமிழகத்தில் RTE சட்டத்தை முறையாக அமல்படுத்த வேண்டியும், அதேவேளையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஏழை மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாத்து தர வேண்டும் என மத்திய, மாநில அரசுகளுக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோவையில் வாகன பிரச்சாரம் செய்து வருகிறார். மேலும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் முக்கிய கோரிக்கைகளாக தமிழ்நாட்டில் உள்ள CBSE, ICSE பள்ளிகளையும் தமிழ்நாடு அரசின் RTE இணையதள பட்டியலில் சேர்க்க வேண்டும் எனவும், ஆந்திர மாநில அரசு விதிகளைப் போல பள்ளியிலிருந்து வசிப்பிட தொலைவு 1 கிலோமீட்டருக்குள் உள்ள மாணவர்களை சேர்த்த பின்பு மீதி இடங்கள் இருப்பேன் 1 கிலோமீட்டருக்கும் அதிக தொலைவில் உள்ள மாணவர்களையும் சேர்க்க அரசு உத்தரவிட வேண்டும் என்றும், கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் இலவச இடஒதுக்கீட்டில் சேர்ந்த மாணவர்களிடம் வேறு எந்த கட்டணமும் வசூலிக்க கூடாது என்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும், கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் சேர்ந்த மாணவர்களுக்கான நிதியை காலம் தாழ்த்தாமல் தமிழ்நாடு அரசு தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டும் என்றும், உண்மையான ஏழை மாணவர்கள் பயன்பெறும் வகையில் ஆந்திர அரசின் விதிமுறைகளைப் போல வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் மற்றும் நலிந்த பிரிவினர் சேர்க்கை விதிகளில் மாற்றம் கொண்டுவர வேண்டும் என்றும், எதுவும் இல்லாதவனுக்கு ஒரு பள்ளி, நடுத்தர மக்களுக்கு ஒரு பள்ளி, பெரும் பணக்காரனுக்கு ஒரு பள்ளி என்ற வித்தியாசத்தை போக்க அனைத்து பள்ளிகளிலும் அனைத்து பிரிவு மாணவர்களுக்கும் இடம் கிடைப்பதை கட்டாய கல்வி உரிமை சட்டம் உறுதி செய்கிறது. அந்த சமத்துவத்தை உருவாக்க RTE சட்டத்தை தமிழ்நாடு அரசு முறையாக அமல்படுத்த வேண்டும். ஏழை மாணவர்களுக்கு கல்வி வழங்கும் பொறுப்பு தனியார் பள்ளிகளுக்கும் உண்டு என்ற கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுவது தமிழ்நாடு அரசின் கடமையும் பொறுப்பும் ஆகும். எனவே அரசு பள்ளிகளின் தரம் உயர வேண்டும் என்று தீவிர முழக்கமிட்ட மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் முத்துசாமி, துணை பொதுச் செயலாளர்கள் பொன்னுக்குட்டி மற்றும் கந்தசாமி, பொருளாளர் பெருமாள் சாமி, அமைப்பு செயலாளர் செல்வராஜ், பொறியாளர் அணி பொதுச் செயலாளர் சதீஷ்குமார், இயக்கத்தின் கலைக்குழு அணியைச் சேர்ந்த பட்டாபி மற்றும் ஜெகன், இவர்களுடன் இணைந்து இயக்கத்தின் தலைமை நிலைய செயலாளர் ராஜ் மற்றும் இயக்கத்தின் மூத்த முன்னோடிகளுடன் ஒருங்கிணைந்து தலைவர் ஈஸ்வரன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். உரிமை சட்டத்தை தமிழ்நாட்டில் முறையாக அமல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் இன்றைக்கு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பாடத்திட்ட பள்ளிகளிலும் CBSE இருந்தாலும் சரி, ICSE இருந்தாலும் சரி, இன்டர்நேஷ்னல் போர்டாக இருந்தாலும் சரி, எல்லா பாடத்திட்ட பள்ளிகளிலும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த பள்ளிக்கூடத்திலையும் 25% ஏழை மாணவர்களுக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். தமிழ்நாடு அரசாங்கம் இணையதள பட்டியல் வச்சுருக்காங்க. அதில் ஒரு CBSE பள்ளி கூட இணைக்கப்படலை. தமிழ்நாடு அரசினுடைய இணையதள பட்டியலில் CBSE பள்ளிகள், ICSE பள்ளிகளும் இணைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இது ஆந்திராவில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, பல மாநிலங்கள்லேயும் எல்லா பாடத்திட்ட பள்ளிகளையும் இணைச்சிருக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் சேர்த்த மாட்டேங்கிறீங்க? ஒரு மாணவர் கூட CBSE பள்ளியில் RTE வழியாக சேர முடியல. இந்த நிலைமையை மாற்றணும்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இணையதள பட்டியலில் நீங்கள் CBSE, ICSE பள்ளிகளை சேர்க்கணும். அதே மாதிரி 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளை தனியார் பள்ளிகள் எடுக்க தேவையில்லைங்கிற வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு விதிகளை சட்டத்திற்கு புறம்பாக நிர்ணயித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அரசாணையை மீறி தமிழ்நாடு அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே பல நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றது. 1 கிலோமீட்டருக்கு வெளியிருந்தாலும் அந்த பள்ளிக்கூடத்தில் இடம் மீதி இருந்துச்சா கொடுக்க சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு இதை மறுக்கிறது. இதன் காரணமாக கிராமத்தில் இருக்கின்ற ஏழை குழந்தைகள், அவங்களுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் 1 கிலோமீட்டருக்கு மேலே 1.25 கிலோமீட்டர் காடு தோட்டத்தில் இருப்பான். அந்த குழந்தை சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஏன் இப்படி பண்ணுறீங்க?
நல்ல சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தை பயன்படுத்தி ஏழை மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை ஏன் கெடுக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு பணம் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் பெருசாக கிடையாது, மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வாங்கி சரியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைக்கு கல்வி கொடுப்பதற்கு ஏன் தமிழ்நாடு அரசு தயங்குகிறது என்று நாங்கள் கேட்கின்றோம். இதே மாதிரி ஏற்கனவே சேர்ந்த மாணவர்கள்கிட்ட தமிழ்நாடு அரசாங்கம் கண்காணிப்பை சரியாக நடத்தியிருந்தால் தனியார் பள்ளிகள் ஆர்டிஇ சட்டத்தில் சேர்ந்த மாணவர்கிட்டையும் பணம் வாங்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கண்காணிக்கிறது இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா, ஆர்டிஇ சட்டத்தில் சேர்ந்த மாணவர்கள்ட்டே பணம் வசூல் பண்ணுறாங்க. நாங்கள் பணம் வந்தால் கொடுத்துட்றோன்னு சொல்லி அந்த ஸ்கூலில் 1 லட்ச ரூபா ஃபீஸ்னால் 10,000 ரூபாய் கழிச்சிட்டு 90,000 ரூபா வாங்கிக்கிறாங்க. என்ன கொடுமை நடக்குது? சரியான வகையில் தமிழ்நாட்டினுடைய சட்ட விதிகள் இல்லை. தமிழ்நாட்டினுடைய விதிகளில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். அதனால தான் ஆந்திர மாடலை திராவிட மாடலுக்கு வழங்குகின்ற ஒரு திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஆந்திராவில் இருக்கின்ற கட்டாய கல்வி உரிமை சட்டத்தினுடைய விதிகள் உண்மையிலேயே ஏழை மாணவர்கள் மட்டுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும் என்று வகுத்து வைத்திருக்கிறார்கள். அதை போல பல்வேறு திட்டங்கள், அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்தணும்னு அங்குலமாக சிறப்பாக அவங்க அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு ஒரு மறுசீராய்வு செய்து அந்த விதிகளிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும். இப்போ இருக்கிற விதிகளின்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஒரு தாழ்த்தப்பட்ட ஏழை மாணவனுக்கும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற குழந்தைக்கும் குழுக்களில் ஒரே வாய்ப்பு கிடைக்கிறது. இதில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். அந்த விதிகளில் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். பல மாநிலங்களில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஆந்திராவில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, டெல்லியில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய விதிகளில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். கட்டணத்தை முறைப்படுத்த வேண்டும், கட்டணம் வசூலிக்காமல் மாநில அரசு கண்காணிக்க வேண்டும், விதிகளில் மாற்றம் கொண்டு வர வேண்டும், 1 கிலோமீட்டர் தொலைவை அதிகப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் இன்றைக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். கட்டாய கல்வி உரிமை சட்டம் என்ற அரிய வாய்ப்பை பயன்படுத்தி ஏழை மாணவர்கள் அவர்கள் விரும்பும் பள்ளியில் சேர்கின்ற வாய்ப்பை உருவாக்குங்கள் என்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். வந்து வாகன பேரணி பண்றீங்க, இந்த வாகன பிரச்சாரத்தில் எந்தெந்த பகுதிகளில் இந்த பிரச்சாரம் மேற்கொள்றீங்க? கோயம்புத்தூர் மாநகரத்துக்குள்ள 15 இடங்களில் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறோம்.